கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 56:8 சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அலைச்சல்களை அறிகிற தேவன். இங்க சங்கீதக்காரன் தாவீது அந்த அலைச்சல் என்ன பண்ணான்? அவன் படுகிற அலைச்சலை காட்டுக்குள்ள யாரும் இல்லாத நேரத்துல ஆடுகளை கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்ன பண்ணும்? ஆமாம், நிறைய ஆடு தான் கூட தெரியாது, ஆனா கொஞ்சம் ஆடா இருந்தாலும் என்ன பண்ணான்? ஆமா, சோதரன் ஆட்டையே பார்த்துருப்பான். ஆனாலும் அந்த அந்த ஆட்டை அப்படிங்கும்போது சிங்கம் கரடி என்ன பண்ணு வந்து அவனை அப்பப்போ என்ன பண்ணுப்பான்னா பயங்கர போராட்டத்துல உடனே காட்டுக்குள்ள மனிதன் இல்லாத இடத்துல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா காட்டுக்குள்ள தாவீது மறக்கப்பட்டு இருந்தான். அந்த அலைச்சல்கள். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணான்? தேவனை உறுதியா அவன் கண்ணீர், உண்மையில கண்ணீர் செஞ்சுப்பான். நிச்சயமா தாய் தகப்பனா இருந்தும் அவனை விசாரிக்க அவங்க யாரும் இல்லை. கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவனை விசாரிக்க யாரும் இல்லை. அவனை ஒரு பொருட்டாவே எண்ணலை, பொருட்டாவே தாவீதை எண்ணலை. ஆனாலும் தேவன் இந்த அலைச்சல்களை தேவன் எண்ணிருந்தான். அவன் படுகிற அந்த பிரயாசம், அந்த உண்மை, அந்த கொஞ்ச ஆடுகள். ஆமா, அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் ஒருவேளை நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு இந்த காரியங்களை செஞ்சல, இவ்வளோலாம் அலைச்சல் போடுறேன், இவ்வளோலாம் காரியங்களை செய்கிறேன், அது யாரு போட்டு என்ன பண்ணுறாங்க? உங்கள் அலைச்சல்களை மனுஷன் என்ன மாட்டான்? தேவன் எண்ணிருக்கிறான் தான் சொல்றது. உன் அலைச்சல்களை தேவரு எண்ணிருக்கிறீர். ஆமா, நீங்க பாடுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. எப்படி சங்கீதக்காரன் அப்படியே ஆண்டு விட்டுறல, அவன் அலைச்சல சரி, அலைச்சல் முடிஞ்சா அப்படியே சரி 2 ஆட்டை இன்னும் ஒரு 10 ஆட்டை தர அப்படின்னு சொல்லி போல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவை மாற்றினான். அது மாத்திரமல்ல, என் கண்ணீர் உங்களுடைய துருத்தியில வையும். அப்படியே அப்ப கண்ணீருக்கு, ஆமா, அந்த கண்ணீருக்கு, உங்கள் சிந்தர கண்ணீருக்கு வேல்யூஷன் அதிகம். அது எங்கே சிந்தனும்? ஆமா, சிந்த வேண்டிய இடத்துல சிந்தன கண்ணீரை சும்மா தேவலாம் போய் ஆமா சிந்திட்டோம்னா அது வந்து பிரயோஜனம். தேவனுடைய சந்நிதியில, ஆமா, தேவனுடைய சமூகத்துல அந்த கண்ணீரை நீ சிந்த. ஆண்டவரே, எனக்கு இதை அற்புதம் செய்யுங்க, இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு நீதி செய்யுங்க, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் துருத்திரல வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வசனம் சொல்லுது, இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பா. ஆமா, கர்த்தருக்கு வெளிப்படை சொல்லுவாங்க, கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன். ஆமா, அது நம்ம தேவன்கிட்ட போயிட்டு தான் அதை செய்யும். நம்ம மற்றபடி நம்ம எங்கே போய் நம்ம அது வீண், அது தோல்வியில் தான் முடியும். ஆனா இந்த சங்கீதக்காரன் நல்லா அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம எங்கே போனா அந்த கண்ணீருக்கு வெளியே சென்று, எங்கே போனா அந்த ஜெபம் கேட்கப்படும். இயேசுவிடத்துல போனா தான் ஜெபம் கேட்கப்படும். இயேசுவை நோக்கி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நல்லா அறிந்திருந்தான். நாமளும் கூட நம்ம அலைச்சல்கள் எப்படிப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம அலைச்சல், தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம், தேவன் முன்பாக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய மறைவுக்கு நம்ம இந்த பூமியில விட்டு எங்கே ஓட முடியாது. ஏன்னா பூமி கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோலா இருக்காரு. இயக்குகிறது அவர் தான், நம்முடைய சரீரத்தை இயக்குகிறது அவர் தான். நம்ம வண்டி எதுக்குற, நம்ம வண்டி பெட்ரோல் போட்டா ஓடும், ஆனா நம்ம வண்டி இயக்குறது தேவன் தாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துருத்திரல வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, அழகாக எழுதப்பட்ட வார்த்தை. என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிற. இன்னொன்று, கணக்கு ஒப்புவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம கணக்கு நம்ம ஒப்புவிக்கணும். ஆனாலும் நம்ம படுகிறதையும் நம்ம செலுத்துறதையும் எல்லாவற்றையும் நம்ம, அது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அது கணக்குல கத்திர வச்சிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்க படுகிற பிரயாசம், நீ சிந்தனை கண்ணீருக்கலாம், கண்ணீரோடு விதைக்கலாம். நீ கண்ணீரோடு விதைச்சிட்டீங்களா, உங்கள் பிரயாசத்தை வருமானத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் அதற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அள்ளி அழுது கொண்டு சும்மா கண்ணீரோடு விதைக்க கம்பீரத்தோடு அறுப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆமா, நீ அடுத்து என்ன பண்ணுவேன்? இதனால ஆமா, உங்க அலைச்சலை துருத்தியில, ஆனாலும் ஆனப்படாது துருத்தி வச்சுக்காரு. ஆனாலும் ஆனவங்களா மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவன். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கணக்கில் வைத்து, ஆமா, ஒவ்வொன்று பார்த்து பார்த்து உங்கள் தலைமுறை என்ன பண்ணும்? செழித்தோங்க செய்கிற ஆண்டவர். உன் சந்ததி செழித்திடும், தீயையும் தண்ணீரை கடந்து போதும்
ஆமா, செழிப்பான இடத்துல கதை நிச்சயமாய்ப்பா. ஜோமனுமா, பரிசுத்த தேவனே உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.